ஓம் மைஜாயுத்மகே தண்டகஸ்தாயி திமிக தன்னோ வாராகி பிரசோதியார். இன்றைய பதிவில் கோபத்துல காளியாகவும் குணத்துல சீதையாகவும் இருக்கக்கூடிய கேட்ட நட்சத்திரத்தில் பிறந்த நண்பர்களே, ஒரு 30 ஆண்டுகளுக்கு பிறகு உச்ச சுக்கிரன், அதுவும் சனிவனுடைய சேர்க்கை, மிக முக்கியமா பௌர்ணமி தினம். ஸோ இந்த மூன்று ஒன்று சேர்ந்து வரக்கூடிய அந்த மார்ச் மாதம் நடக்கக்கூடிய மிக முக்கியமான சம்பவம் இந்த 2026 வருடம் மட்டுமல்ல 2028 வரை உங்களுடைய வாழ்க்கையை டோட்டலா தலைகளா மாத்தப்போகுது. வாழ்க்கையில நீங்க அனுபவிக்காத கிடைக்காத ஒரு மகிழ்ச்சி சந்தோஷத்தை பெறப்போகிறீங்க. அதுவும் குறிப்பா ஒரு பெண்ணால் கிடைக்க போகும் பேரதிர்ஷ்டம். இன்றைய பதில் அதை பத்தி தான் பார்க்க வரும். பதிவை ஃபுல்லா பாருங்கள் நம்ம சேனல்ல. 2026 வருடத்தினுடைய புத்தாண்டு பலன் பதிவிட்டாச்சு. பார்க்கலன்னா சேனலை போய் பாருங்க. மேலும் டிஸ்கிரிப்ஷன் லிங்க் இருக்கு, பிரஸ் பண்ணி பார்த்து பயனடைஞ்சுங்க. மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூட இருக்கிற பெல்லைக்கான பிரஸ் பண்ணிட்டு பக்கத்தில் ஒரு ஆல் அண்ட் ஆப்ஷனை தவறாமல் செலக்ட் பண்ணிச்சுங்க. அப்போ நாங்கள் பதிவிடக்கூடிய அடுத்தடுத்த பதிவுகள் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும். நல்லதே நடக்கும். ஓம் நம சிவாயும். எல்லாம் இல்ல ஸ்ரீ வாராகியம்மன் திருவடி சரணம். உலகத்தமிழ் நெஞ்சங்கள் அனைவருக்கும் உங்கள் சுசரி ராஜகணபதியின் அன்பான வணக்கங்கள். இன்றைய பதிவு விருச்சிக ராசி கேட்டை நட்சத்திரத்தில் பிறந்த நண்பர்களே, மிக முக்கியமா இந்த கேட்டை நட்சத்திரக்காரர்களுக்கு என்ன ஒரு சிறப்பு அப்படின்னா, கோபத்துல காலியா கூட இருப்பாங்க. ஏன்னா விருச்சிக ராசிநாதன் யாரு? விருச்சிகம். அதுக்கு அதிபதி யாரு? செவ்வாய். அப்போ கோபம் வந்துட்டா உச்சத்தை தொடுவார்கள். அதே போலதான் குணத்தில், ஏன்னா கேட்டை நட்சத்திரத்துக்கு அதிபதி யாரு? புதன். ரொம்ப சாதுரியமா சாணக்கியத்தனமா செயல்படக்கூடியவர்கள். வேகமும் இருக்கும், அதே நேரத்தில் விவேகமும் இருக்கும். படிப்பு விஷயத்துல, கலை விஷயத்துல இது முடியாதுன்னு சொல்லிட்டா, யாராவது சொல்லிட்டாங்கன்னா அதை முடிச்சு காட்டுவீங்க. ஸோ அதே போல வார்த்தையால், வாக்கு விஷயத்துல உங்களை யாரும் ஜெயிக்க முடியாது. ஸோ அப்படிப்பட்ட சாணக்கிய சாமர்த்தியத்தனம் உங்களோட உண்டு. அப்படி இருந்தும் கூட நீங்க நினைச்ச மாதிரி சில காரியங்கள் நடக்காம போச்சு சில பேர்கிட்ட. ஏன்னா அந்த சில பேர் உங்களை ஏமாத்திருப்பாங்க, உங்களுக்கு துரோகம் பண்ணியிருப்பாங்க. அப்படிப்பட்ட தோல்வியும் துரோகம் உங்களுக்கு நடக்கத்தான் செய்யும். ஆனா அந்த தோல்வி துரோகம் இந்த 2026 மாறப்போகிறது. ஆமாங்க, இந்த 2026 உங்களுக்கு துரோகமும் தோல்வி இந்த ரெண்டு கிடையவே கிடையாது. கவலைப்படாம இருக்கலாம். அந்த 2026 அதுக்கு மிகுந்த ஒரு வாய்ப்பினை கொடுக்கக்கூடிய கிரகங்களுடைய இணைவு ஏற்படுது. கும்ப ராசியில் இருக்கக்கூடிய சுக்கிர பகவான் மார்ச் 3ஆம் தேதிக்கு பிறகு அப்படியே பேர்ச்சி அடைஞ்சு எங்க போறாரு? மீன ராசிக்கு போய் உச்சம் அடைய போகிறார். இது சாதாரண பயிற்சி இல்லை. ஏன்னா ஏற்கனவே அங்க சனி பகவான் வந்திருக்கிறார். 30 ஆண்டுகளுக்கு ஒரு முறை ஒவ்வொரு ராசிக்கும் போகக்கூடிய சனி பகவான். ஏன்னா மீண்டும் அவர் மீன ராசிக்கு வரணும் 30 வருஷம் கழிச்சு தான் வருவார். அப்போ அந்த சனியோடு உச்ச சுக்கிரன் சேர்க்கை இந்த 2026 மார்ச் மாசமே நடக்குது. அப்போ சனி சுக்கிரன் சேர்க்கை அப்படிங்கிறது மகாலட்சுமி யோகத்தை ஏற்படுத்தும். மேலும் அன்றைய தினம் பௌர்ணமி உருவாகுது. அது பௌர்ணமி எப்படிப்பட்ட பௌர்ணமி பாருங்க. ராகுவோடு சூரியன் எங்க? கும்பராசியில. கேதுவோடு சந்திரன் சிம்ம ராசியில. ஸோ ராகு கேதுகள் போன ஜென்மத்தில் நாம செய்த பாவ புண்ணியங்களுக்கு ஏற்ப இந்த ஜென்மங்களை பலன்களை கொடுக்கக்கூடியது, இன்ப துன்பத்தை கொடுக்கக்கூடியது. அப்போ எல்லாருக்கும் யாராருக்கெல்லாம் அந்த கிரக தோஷம் ஏற்பட்டிருக்கோ, சர்ப்பதோஷம், பிதிர்தோஷம், முன்னோர்களுடைய தோஷங்கள், நாகதோஷங்கள் இதை யாருக்கெல்லாம் ஏற்பட்டிருக்கோ அவங்களுக்கெல்லாம் இந்த நேரத்துல செய்யக்கூடிய சின்ன ஒரு பரிகாரம், சின்ன ஒரு வழிபாடு பெரிய அளவு மாற்றத்தை கொடுக்கும். அப்ப கேட்ட நட்சத்திரம் பிறந்தவங்க திருமணம் நடக்கலையா, குழந்தை பாக்கியம் கிடைக்கலையா, சர்ப்பதோஷம், நாகதோஷம் இந்த மாதிரி தோஷங்கள் சொல்றாங்களா, கண்டிப்பா அந்த மார்ச் மாதம் செய்யக்கூடிய வழிபாடுகள், அந்த மாசி மகத்துல செய்யக்கூடிய வழிபாடுகள் உங்களுக்கு பெரிய நன்மை நடக்கும். ஸோ கிரக தோஷங்கள் நீங்கும். இது முதல் விஷயம். அடுத்து இந்த உச்ச சுக்கிரன் சனி சேர்க்கை இல்லைங்களா? ஸோ இதனால என்ன நன்மைகள் நடக்கும்? அது எத்தனாவது வீட்டில் அப்படின்னு பார்த்தா 5வது வீட்டில். உங்களை விருச்சிகத்துக்கு 5 பூர்வ புண்ணிய ஸ்தானம். அப்போ முதல்ல கேட்ட நட்சத்திரக்காரர்களுக்கு ஒரு நன்மையான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, காதல் கைகூடும். உங்களுடைய காதல் கனவு பள்ளிக்கும் அது கல்யாணத்தில் நடக்கும் முடிவாகும். இன்னும் எனக்கு மேரேஜே நடக்கலைங்க, நிறைய பார்த்துட்டு இருக்கேன் அப்படின்னா அந்த மேரேஜ் விஷயம் நடக்கும், திருமணம் நடக்கும். திருமண வாழ்க்கையில ஒரு சந்தோஷம் கிடைக்கும். பிரிந்த கணவனை ஒன்று சேர்றதுக்கும், உங்க வாழ்க்கை துணை மூலமா ஒரு வருமானமோ, ஒரு மகிழ்ச்சியோ, ஏதோ பணங்காசு சொத்து விஷயம், ஏதோ ஒன்று விஷயம் கிடைக்கும். ஸோ வாழ்க்கை துணை விஷயத்துல ஒரு மகிழ்ச்சியை நீங்க சந்திக்க போறீங்க கண்டிப்பான முறையில். சரி, இது வாழ்க்கை துணையில மட்டுமா அப்படின்னா இல்லை, படிக்கக்கூடிய இடத்திலும் பொருந்தும். நீங்க படிக்கக்கூடிய இடத்துல நல்ல ஒரு சிநேகிதர்கள், நல்ல ஒரு நண்பர்கள் உங்களுக்கு அமைவாங்க. வேலை பார்க்குறீங்க, அந்த வேலை பார்க்குற கம்பெனியில் நல்ல ஒரு சிநேகிதர்கள் அமைவாங்க. அதனாலலாம் என்னங்க நடக்கும் அப்படின்னா, உங்களுக்கு ஒரு சப்போர்ட், உங்களுக்கு ஒரு உதவி, தனிமரமாக நின்று நீங்கள் போராடிட்டு இருப்பீங்க. உங்களுக்கு ஒரு உதவி செய்யறதுக்கு நல்ல நண்பர்கள் கிடைப்பாங்க. புதிய நபர்களுடைய அறிமுகத்தால் புதியதொரு வழி பிறக்கும். புதிய ஒரு வேலை வாய்ப்பு, புதிய ஒரு தொழில் அப்படின்றது அமையறதுக்கு சான்ஸ் உண்டு. புதிய ஒரு உலகத்தை நீங்கள் அனுபவிக்க போறீங்க. ஓகேங்களா? புதியதொரு வாழ்க்கையை நீங்கள் அனுபவிக்க போறீங்க. நீங்க பார்க்காதது, நீங்க அனுபவிக்காதது நீங்க அனுபவிக்க போறீங்க. அது இந்த 2026 நடக்கும். அதுவும் குறிப்பிட்ட பெண் தோழிகள் அமைகின்ற பொழுது ரொம்ப ரொம்ப உங்களுக்கு ஒரு வாழ்க்கையில ஒரு சேஞ்சஸ் நடக்குங்க. அவங்களால ஒரு பேரதிர்ஷ்டம் இருக்கும். மிக முக்கியமா உங்க வீட்டில் இருக்கக்கூடிய பெண் சகோதரிகள், அல்லது உங்களுக்கு இருக்கக்கூடிய பெண் பிள்ளைகள், அல்லது அத்தை வழி உறவுகள், அல்லது அத்தை, சரிங்களா,
பகல்ல பிறந்தவங்களுக்கு தாய் வழி உறவுகள் தாய். ஸோ இந்த மாதிரி பெண் சம்பந்தப்பட்ட உறவுகளால் பணமோ சொத்தோ அல்லது உங்க வாழ்க்கையில இருக்கக்கூடிய பிரச்சனையை சரி பண்றவங்களாவோ அவங்க இருப்பாங்க. அவங்க வந்து உங்களை சேவ் பண்ணுவாங்க, காப்பாற்றுவாங்க. சரிங்களா? அப்படிப்பட்ட ஒரு நிகழ்வு நடைபெறும். ஸோ புதிய நபர்களுடைய அறிமுகம் கிடைச்சா மிஸ் பண்ணிடாதீங்க, அவங்களை விட்டுறாதீங்க, பயன்படுத்திக்கிங்க. ஸோ மேலும் இந்த கேட்ட நட்சத்திரக்காரர்களுக்கு ரொம்ப விசேஷம் என்ன அப்படின்னா, அந்த சுக்கிரன் யாரு? விருச்சிகத்துக்கு நேரடி 7ஆம் இடம் ரிஷபத்திற்கும் 12ஆம் இடம் துலாமிற்கு அதிபதியாக இருக்கக்கூடியவர். 7க்கும் 12க்கும் ஒரே 5ல். அப்படின்னா காதல் திருமணத்தோடு சேர்த்து கலப்பு திருமணம் நடைபெறதுக்கு வாய்ப்பு அதிகம். ஓகேங்களா? ஸோ வேறு இனத்தவர்கள் உங்க ஃபேமிலியில் ஒரு நபராக மாறுறதுக்கு சான்சஸ் இருக்கு. அடுத்து 12ஆம் வீடான துளாராசிக்கு அதிபதியாக இருக்க சுக்கிரன் 5ல். அப்போ என்ன நடக்கும் அப்படின்னா, வேலை விஷயத்துல ஒரு மாற்றம் நடக்கும். கண்டிப்பா வேலை விஷயத்துல ஒரு இடமாற்றம், நீங்க எதிர்பார்த்த மாதிரி மாற்றமா அது இருக்கும். உங்களோட விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி அந்த மாற்றங்கள் கிடைக்கும். புதுசா ஒரு கம்பெனில வேலை வாய்ப்பு கிடைக்கிறதுக்கு சான்சஸ் இருக்கு. அடுத்து சனி பகவான் உங்களுடைய விருச்சிகத்திற்கு 3ஆம் இடம் மகரத்திற்கும் 4ஆம் இடம் கும்பத்துக்கும் அதிபதியாக இருக்கக்கூடியவர் 5ல் சுக்கிரனோடு இணைஞ்சிருக்கிறார். அப்போ அதுல என்னங்க நடக்கும்னா, கூட பிறந்த சகோதர சகோதரிகளுக்கு ஒரு நல்ல காரியங்கள் நடக்கும். அவங்க மூலமா உங்க வாழ்க்கையில் ஒரு நல்லது நடக்கும். மேலும் 4ஆம் வீடான கும்பத்துக்கும் இந்த சனி பகவான் அதிபதி. ஆனா 4ல் ராகு வந்திருக்கிறார். பழைய நிலத்தை வித்து புதிய நிலம் வாங்குறது, பழைய வீட்டை வித்து புது வீடு வாங்குறது, அல்லது பழைய வீட்டை புதுப்பிக்கிறது போன்ற விசேஷங்கள் செய்வீங்க. ஓகேங்களா? அதுக்கு ஒரு நல்ல காலம் பிறந்துருச்சுன்னே சொல்லலாம். ஓகேங்களா? படிப்பு விஷயம், எந்த ஒரு படிப்பு எந்த ஒரு விஷயத்த கத்துக்கணும் அப்படின்னு நினைச்சீங்களோ, நீங்க ஆசைப்பட்ட படிப்பு கத்துக்கணும்னு நினைச்ச அந்த ஒரு விஷயத்த கலையை இப்ப கற்றுக்கொள்ளக்கூடிய வாய்ப்பு வரும் இந்த 2024. அதுக்கு சந்தர்ப்பம் சொல்லுங்க. உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு குரு ஆசான் அமைவார்கள். கேட்ட நட்சத்திரக்காரங்க அது நல்ல ஒரு தெளிவு இருக்கும். அதே போல வேலைக்கு உண்டான ஆப்பர்ச்சுனிட்டி உங்களுக்கு கற்றுக் கொடுக்கறதுக்கு நல்ல ட்ரெயினர் ஆன ஆளு கண்டிப்பா கிடப்பாங்க. அப்போ வழிகாட்டுவதற்கு சரியான ஒரு நபர் கிடப்பாங்க. சரிங்களா? ஸோ இந்த ஒரு நேரத்தில் செய்தி ஊடகங்கள், சினிமா அல்லது அரசியல் சம்பந்தப்பட்ட தொடர்புகள் ஏற்படலாம். அந்த வாய்ப்பை பயன்படுத்திங்க. ஓகேங்களா? ஸோ அடுத்து இந்த சுக்கிரன் சனி சேர்க்கை சாதாரண சேர்க்கை இல்லைங்க, நேரடி 7ஆம் பார்வையா உங்களுடைய விருச்சிகத்துக்கு 11ஆம் வீடான கன்னி ராசியை பார்க்குறாரு. அது யாரு? கன்னி ராசிக்கு அதிபதி புதன். அவர் யாரு? உங்களுடைய நட்சத்திர அதிபதி. ஓகேங்களா? அப்ப லாபஸ்தானத்தை உச்ச சுக்கிரனும் சனியும் சேர்ந்து பார்த்தால் கேட்ட நட்சத்திரக்காரர்களுக்கு 3 விஷயத்தின் வழியில பண லாபம் உண்டு. அதுல முதல் விஷயம் படிப்பு. படிச்சுக்கிட்டு வேலை கிடைக்கும், படிச்ச மாதிரி ஒரு ஜாப் கிடைக்கிறதுக்கு ஆப்பர்ச்சுனிட்டி வந்து, படிக்கிறதுக்கு கவர்மெண்ட் ஸ்காலர்ஷிப் ஏதாவது ஒரு பெனிஃபிட் கொடுக்கும், ஸ்டைபண்ட் கிடைக்கும். இந்த மாதிரி படிப்பினால் ஒரு பண லாபங்கள் பெறுவீங்க. 2வது கண்டிப்பா இந்த லாட்டரி டிக்கெட்டு, இந்த ஷேர் மார்க்கெட்டு, ட்ரேடிங்கு, ஓகேங்களா, பணம் சம்பந்தப்பட்ட விளையாட்டு போன்ற விஷயத்தில் பணம் சம்பாதிக்கக்கூடிய ஒரு யோக வாய்ப்பு கிடைக்குது. அதே போல ஆடிட்டராக இருக்கீங்க, அக்கௌண்ட் டிபார்ட்மெண்ட்ல இருக்கீங்கன்னா உங்களுக்கு பண லாபங்கள் கிடைக்கும். நீதித்துறையில் இருக்கக்கூடியவங்களுக்கு சில விஷயத்துல கோர்ட்டு கேஸ்ல ஜெயிச்சு அதுல லாபங்கள் பார்ப்பீங்க. ஓகேங்களா? 3வது விஷயம், இந்த மூத்த சகோதர சகோதரிகளால் பண ஆதாயம் பெறுவீங்க. உங்களை விட வயது மூத்தவர்கள், குறிப்பிட்டு மாமன் வழி உறவுகளோட சொல்லலாம், அவங்க மூலம் பண வரவுகள், பண ஆதாயங்கள் உங்களுக்கு கிடைக்கும். ஸோ இந்த 3 விஷயத்திலும் பண வரவுகள் இந்த 2024 இந்த உச்ச சுக்கிரனாலும் சனியாலும் கிடைக்கும். கேட்ட நட்சத்திரக்காரர்களுக்கு காற்றுள்ள போதே துட்டிக்குள் பண வரும்போதே சேர்த்து வச்சுங்க, அது உங்களுக்கு நல்லதுங்க. மிக முக்கியமாக அவங்க குடும்பத்தில் கூடிய பெண்களுக்கு நல்ல காரியம் சுபகாரியம் நடக்கும். பெண்களால் உங்களுக்கு ஒன்று திருமண வாழ்க்கை, அந்த பெண்களால் அல்லது சொத்து பத்துகள் உருவாகும், பெண்களால் உங்களுக்கு ஒரு பண வரவுகள் கிடைக்கும், அல்லது அந்த பெண்களால் உங்களுக்கு வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் தீரும். சரிங்களா? ஸோ ஆக மொத்தம் நீங்கள் செய்ய வேண்டிய மிக முக்கியமான வழிபாடு அப்படின்னா, வெள்ளிக்கிழமை அன்னைக்கு அம்பாளுடைய வழிபாடுகள், அம்மனுடைய வழிபாடுகள், காளி, துர்க்கை, காமாட்சி, ராஜராஜேஸ்வரி போன்ற பெண் தெய்வத்தில் எந்த தெய்வத்தை வேணா நீங்க வணங்கலாம். அந்த தெய்வத்தை வெள்ளிக்கிழமை என்று வழிபாடு செய்கின்ற பொழுது பெரிதளவு நன்மைகள் நடக்கும். இன்னும் வயதுக்கு வராத பெண்கள்கிட்ட கண்டிப்பா அவங்களுக்கு ஏதாவது ஒரு ட்ரெஸ் எல்லாம் வாங்கி கொடுத்து, அந்த பிள்ளைங்க ஆசைப்படுற விஷயத்த வாங்கி கொடுத்து மகிழ்ச்சியோட இருக்கிற மாதிரி நீங்க வச்சுக்கோங்க. கண்டிப்பா பெரிய அளவு உங்களோட வாழ்க்கையில மாற்றத்தை அணுரீதியாக நீங்க பார்ப்பீங்க. தவறாம இதே பண்ணி பாருங்க. ஸோ நல்ல நாம் விருச்சிக ராசி கேட்டே நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்குரிய பலனை பற்றி பார்த்து நிச்சயமா உங்களுக்கு பயனுள்ள பதிவாக இருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்த லைக் நண்பர்களுக்கும் உறவுகளுக்கும் மறக்காமல் செய்யுங்க. இதுவரை நம்முடைய சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்க சப்ஸ்கிரைப் பண்ணிங்க, கூட தர பெல்லைக்கான பிரஸ் பண்ணி ஒரு ஆல் அண்ட் ஆப்ஷன் தவறாமல் செலக்ட் பண்ணிச்சுங்க. மேலும் அடுத்த சந்திப்போம். நன்றி, வணக்கம், நல்லதே நடக்கும். நம சிவாயும், எல்லாம் ஸ்ரீ பாரகம், திருவடி சரணம்.